ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்குற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ப்ரீவியஸ் இயர் மெமரி பேஸ்டு மார்க் டெஸ்ட் தான் பார்க்க போகிறோம். ஆர்ஆர்பி பிஓ பிலிம்ஸ்க்கானது. ஸோ ரீசனிங் செக்ஷன் வந்து நம்ம பார்க்கலாம், சரிங்களா? ஸோ குவான்ஸ் பார்த்தீங்கன்னா கிருத்திகா மேம் எடுப்பாங்க. ஸோ ரீசனிங் மட்டும் நம்ம பார்க்கலாம், சரிங்களா? மார்க் டெஸ்ட் பேட்ச் வந்து போயிட்டுருக்கு. ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. கைட்லியோட மார்க் டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு. ஸோ இப்போ ஃபஸ்ட் கொஸ்டின் போயிடுவோமா? இங்கே வந்து ஆக்சுவலாக எப்படி இருக்குன்னா, நீங்கள் பசில் வந்து எப்போவுமே ஃபஸ்ட்டு எடுத்துடாதீங்க மக்களே. இங்கே வந்து அந்த ஆர்டரில் வந்து பசில் வந்து என்ன ஆர்டரில் இருக்கோ ஸோ அதை அப்படியே நம்ம ஆர்டர் வைஸில் ஒவ்வொன்றா வந்து போயிடலாம். பட் எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா பசில் வந்து அப்ரோச் பண்ண வேணாம். ஸோ நான் என்னென்ன கொஸ்டின் வந்து அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிடுறேன். இப்போ நீங்கள் எல்லா மிஸ்லேனியஸ் எல்லாமே முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு பசிலாக ஒன்று அட்டன் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அந்த பசிலாக வேணால் இது வச்சுக்கலாம், சரிங்களா? ஸோ எப்பவுமே நம்ம எக்ஸாமில் 1 to 40 வரைக்கும் அப்படியே ஆர்டர் வைஸ் கொடுத்துருப்பாங்க. நம்ம இந்த கொஷின் போயிட்டு அப்படியே வரிசையாக 1லேருந்து 40 வரைக்கும் போனோம் அப்படிலாம் அந்த அவசியம் இல்லை. நமக்கு 10வது கொஷின் ஈஸியாக இருக்கா, டைரெக்டாக 10வது கொஷின் போடுறோம். அடுத்தடுத்து நம்ம அந்த செலெக்ஷன் ஆஃப் கொஷின் தான் நமக்கு முக்கியம், சரிங்களா? ஸோ அது ஒவ்வொன்றா நான் சொல்கிறேன். இப்போ ஒரு பசில் நம்ம அப்ரோச் பண்ணுறோன்னா எல்லாம் மிஸ்லேனியஸ் முடிச்சுட்டு ஒரு 20th சம்மா நம்ம ஒரு பசில் வந்து எடுக்கிறோம். 21st சம்மா அப்படி எடுக்கிறோன்னா முன்னாடி ஒரு 20 கொஸ்டின் போட்டு முடிச்சிட்டோம். அடுத்த பசில் மட்டும் தான் இருக்கு. அந்த பசிலில் ஃபர்ஸ்ட் கொஸ்டினா வேணா இதை அப்ரோச் பண்ணலாம், சரிங்களா? அடுத்து வந்து இந்த செலெக்ஷன் பண்ற கொஸ்டின் வந்து இந்த கொஸ்டின் ஃபர்ஸ்ட் இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும். ஸோ சால்வ் பண்ணி முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் என்ன சால்வ் பண்ணட்டுமா? ஸோ பசில் இருக்குன்னா பசில்லாம் நான் சால்வ் பண்ணி காட்டுறேன். அது நீங்கள் ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி பாஸ் பண்ணி நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்க, கரெக்டா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஸோ 9% இருக்காங்க லீனியர் ரோ, 9% லீனியர் ரோ இருக்காங்க. எல்லாருமே நார்த் ஃபேஸிங். ஒன்லி 3% பிட்வீன் ஏ அண்ட் ஐ பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் எண்டில் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 2 பாசிபிள் நம்ம எடுக்கலாமா? ஐ பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் எண்ட் இந்த சைடு ஒரு பாசிபிள், ஐ பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் எண்ட் இந்த சைடு ஒரு பாசிபிள். அப்போ ரிமைனிங் இருக்கிற அந்த 9 பேர் வந்து போட்டுடலாம். ஸோ போட்டாச்சு. ஏக்கும் ஐக்கும் நடுவில் 3 பேர். ஸோ ஏ ஐக்கு நடுவில் 1 2 3 விட்டு இங்கே 3 பேர் போட்டாச்சு. ஏவோட செகண்ட் லெஃப்ட் யாரு? சி. ஸோ ஏவோட செகண்ட் லெஃப்ட் சி, ஏவோட செகண்ட் லெஃப்ட் சி. சிக்கும் எஃப்க்கு நடுவில் 2 பேர். சிக்கும் எஃப்க்கு நடுவில் எத்தனை பேர்? 2 பேர் போட்டாச்சு. எஃபோட செகண்ட் ரைட் யாரு? ஹெச். எஃபோட செகண்ட் ரைட்டு ஹெச். ரைட் ஆஃப் ஹெச் எவ்வளவோ லெஃப்ட் ஆஃப் இயும் அதுதான். ஸோ ரைட் ஆஃப் ஹெச் 1, லெஃப்ட் ஆஃப் இ 1. ரைட் ஆஃப் ஹெச் 1, லெஃப்ட் ஆஃப் இ 1. ஈக்கும் டிக்கும் நடுவில் 4 பேர். 1 2 3 4 விட்டு இங்கே டி, 1 2 3 4 விட்டு இங்கே டி, அதுவும் போட்டாச்சு. வேற என்ன இருக்கு? மோர் தென் 2% சீட் பிட்வீன் ஜி அண்ட் பி. ஜியோட ரைட்ல தான் பி இருக்கணும். இப்போ இங்கே ஜி பி, ஜி பி என்ன சொல்லியிருக்காங்க? மோர் தென் 2 இருக்கணும். ஸோ இங்கே பாருங்க மோர் தென் 2 இருக்கு, இங்கே 2 மட்டும் தான் இருக்கு. 2க்கும் மேலே இருக்கணும், அதாவது அட்லீஸ்ட் 3ஆச்சும் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி இருக்கா அப்படின்னு பார்த்தா இல்லை. ஸோ இதான் நம்மளோட ஆன்சர். ஐஇசி ஜிஏஎஃப் டிஹெச்பி, சரிங்களா? ஸ்பீடாக போடலாம், நல்லா ஸ்பீடாகவே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஏன்னா எக்ஸாம் வந்துருச்சு, நெக்ஸ்ட் வீக் எக்ஸாம் பண்ணுறப்ப நல்லா ஸ்பீடாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். மார்க் டெஸ்ட் நிறைய போட்டு பாருங்கள். கைட்லியோட மார்க் டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு, யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ உள்ளே இருக்க கொஷின்லாம் ஒன்றுமே இல்லை மக்களே. ஸோ அதெல்லாம் ஒரு மொக்க கொஷின் தான், ஈஸியாக போட்டுடலாம், சரிங்களா? ஸோ இந்த கொஷின் சால்வ் பண்ணுங்கள். 6th கொஷின் பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்கள், ஆன்சர் கரெக்டாக அப்படின்னு செக் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ இசட்லேருந்து எல் ட்ராவல் ஆகணும். ஸோ காமனாக என்ன இருக்குது நமக்கு? ரெண்டுத்துலேயும் காமனாக ஒய் இருக்குது. ஸோ அப்போ இசட்லேருந்து விக்கு ட்ராவல் ஆகுது, சாரி ஒய்க்கு ட்ராவல் பண்ணலாம். ஒய்லேருந்து எல் வரைக்கும் ட்ராவல் ஆகுது, கரெக்டாக தான் இருக்குது. ஸோ கிரேட்டர் தென் தான் இருக்குது. டபிள்யூலேருந்து டிக்கு போகணும். ஸோ டபிள்யூ எங்கே இருக்குது? டபிள்யூலேருந்து ஒய் போகுது, ஒய்லேருந்து டி போகுது. ஆனால் பார்த்தீங்கன்னா இங்கே கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் இருக்குது, நமக்கு வந்து கிரேட்டர் தென் சிம்பிள் வந்து கிடைக்குது. ஸோ இது தப்பு. ஒன்லி ஒன் ஃபாலோஸ், ஒன்லி ஒன் ஃபாலோஸ். நெக்ஸ்ட் போலாமா? அடுத்து எம்லேருந்து எஸ் போனோம். எம் இருக்குது, எம்லேருந்து ஆர். இங்கே போகிறப்பே ரெண்டுத்துலேயும் காமனாக ஆர் இருக்குது. ஸோ இங்கே போகிறப்பே தப்பு, ஓகேவா? ஈலேருந்து ஹெச் போனோம். ஸோ ஈலேருந்து ஆர் போகுதா? அங்கேயும் போகல. ஸோ நெய்தர் நார். நம்மளுடைய ஆன்சர் என்ன? நெய்தர் நார். நெக்ஸ்ட் எண்ணிலிருந்து டபிள்யூ போனோம். எண்ணிலிருந்து எங்கே போனோம்? எண்ணிலிருந்து ஜே போகுது, ஜேலேருந்து டபிள்யூ போகுதா அப்படின்னா இல்லை. கேலேருந்து டி போகணும்.
ஸோ கே எங்கே இருக்குது, கேலேருந்து டி போகுதானா போகுது. ஸோ ஒன்லி 2 ஃபாலோஸ், ஒன்லி 2 ஃபாலோஸ், ஒன்லி 2 ஃபாலோஸ் முடிச்சாச்சு. ஸோ அடுத்து இந்த கொஷின். சம்மு போட முடியாது போலயே. இதுக்கு ஒரே சின்ன எடிட் மட்டும் பண்ணிடலாம். இதற்கு எத்தனை கொஸ்டின், 9 to 13. ஸோ இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணுங்க. சால்வ் பண்ணி முடிச்சிங்களா? சர்க்குலர் டேபிளில் வந்து இருக்காங்க. சம் ஆஃப் தெம் ஃபேஸிங் சென்டர், சம் ஆஃப் தெம் ஃபேஸிங் அவுட் சைடில் இருக்காங்க. சரிங்களா, இதை போட்டுருவோமா? ஸோ மொத்தம் எத்தனை பேர், 8 பேர். ஸோ 2 பாசிபிள் வரும். எப்படின்னா, இப்போ கியூவோட செகண்ட் ரைட்டு ஜே. இப்போ கியூ வந்து நான் இன்சைட் அப்படின்னு வைக்கிறேன்னா கியூவோட செகண்ட் ரைட்டு ஜே. அப்போ ஜே வந்து என்னது, ஆப்போசிட் டைரக்ஷன் அவுட் சைட் அப்படின்னு வைக்கணும். கியூ பார்த்தீங்கன்னா அவுட் சைட்னா கியூவோட செகண்ட் ரைட்டு ஜே, ஜே பார்த்தீங்கன்னா இன்சைட் அப்படின்னு ஒரு இன்னொரு பாசிபிள். கியூக்கும் எண்ணுக்கும் நடுவில் ஒரு பர்சன் இருக்கணும். கியூ என் நடுவில் ஒரு பர்சன் ஃபேஸிங் சேம் டைரக்ஷன் இருக்கணும். ஸோ கியூ என் ஒரு பர்சன் போட்டேன், ஃபேஸிங் சேம் டைரக்ஷனா இவன் அவுட்டுனா இவனும் அவுட்டு தான். அதே மாதிரி கியூ என்னு இவன் இன்னுனா இவனும் இன்னு தான் போட்டாச்சு. என்னோட தேர்ட் லெஃப்ட் பார்த்தீங்கன்னா ஓ, என்னோட தேர்ட் லெஃப்ட் ஓ இங்கே போடலாம். என்னோட தேர்ட் லெஃப்ட் ஓ போட்டாச்சு. ஓக்கும் எல்லுக்கும் நடுவில் 3 பேர், 1 2 3 விட்டு எல் போடலாம். ஸோ ஆப்போசிட் தான் வரும், ஓஎல் ஆப்போசிட்டில் வரும். ஏன்னா ஓகே எல்லுக்கு நடுவில் 3 பேர்னா எந்த சைடு விட்டு 3 பேர் விட்டாலுமே ஆப்போசிட் தான் வரும். எம்முக்கும் எல்லுக்கும் நடுவில் எத்தனை பேரோ அதே தான் எல்லுக்கும் பீக்கு நடுவில் இருக்கணும். அந்த கவுண்ட் பண்ணுறது எப்படி இருக்கணும்னா, எல்லோட சாரி எம்மோட ரைட்டில் கவுண்ட் பண்ணணும் இந்த சைடு. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லோட ரைட்டில் கவுண்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ எப்படி போடலாம்? சரி, இங்கே ஒரு க்ளூ இருக்குது பாருங்கள். பியோட இமிடியேட் ரைட்டு கே, இதை போடலாம். பியோட இமிடியேட் ரைட்டு கேனா இங்கே தான் பி அல்லது கே வரும். ஸோ இங்கே தான் பி அல்லது கே. ஸோ எந்த சைடு வரும் தெரியல. ஸோ அது அப்படியே இருக்கட்டும். வேறு என்ன இருக்குது, ஓ ஃபேஸிங் சென்டர், இதை போட்டுடலாமா? ஓ ஃபேஸஸ் சென்டர், இதையும் போட்டாச்சு. ஓவும் கேவும் சேம் டைரக்ஷனில் இருக்கணும்னு சொல்கிறான். ஓவும் கேவும் சேம் டைரக்ஷன். அதுக்கப்புறம் இமிடியேட் நெய்பர்ஸ் ஆஃப் கே ஃபேஸிங் ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கணும். சரி, ஓகே. ரிமைனிங் இருக்க பர்சன் யார், எம்மா. ஸோ எம்மை தூக்கி இங்கே போடுறேன், எம்மை தூக்கி போட்டாச்சு. சரி, எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ டைரக்ஷன் நான் வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணணும், அப்படி தானே? இப்போ எம்முக்கும் எல்லுக்கும் நடுவில், ஸோ இங்கே எம்மு எல்லு, எல்லோட ரைட்டில் கவுண்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து எல் வந்து இன்சைட் அப்படின்னு நான் வச்சு எல்லோட ரைட்டில் கவுண்ட் பண்ணால் ஒருத்தர் இருக்காங்க அப்படின்னா எம்மோட ரைட்டில் ஓகே. இப்போ எல்லு பார்த்தீங்கன்னா இன்சைட் வைக்கிறேன்னா எல்லுக்கும் எம்முக்கும் நடுவில் எத்தனை பேர் இருக்காங்க, எம்மோட ரைட்டில் கவுண்ட் பண்ணணுமா? ஐயோ சாரி மக்களே. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லுக்கும் பீக்கும் நடுவில் பார்க்குறப்ப இவனோட ரைட்டில் கவுண்ட் பண்ணணும். இந்த சைடு பார்க்குறப்ப எம்மோட ரைட்டில் கவுண்ட் பண்ணணும். வேறு ஏதாச்சும் க்ளூ இருக்கா? இப்போ கேவோட இமிடியேட் நெய்பர், சரி இருங்க இங்கே ட்ரை பண்ணி பார்ப்போமா? பி இங்கே போட்டால் பியோட இமிடியேட் ரைட்டு கே இங்கே போடுவேன் நான், அப்படி தானே? பி இங்கே போட்டால் கே இங்கே போடலாம், பி இங்கே போட்டால் கே இங்கே போடலாம். ஸோ நான் இதை இன்னொரு பாசிபிள் நான் எடுத்தே காட்டுறேன் பாருங்கள். ஸோ இன்னும் கொஞ்சம் ஈஸியாக புரியும். ஸோ கியூ இருக்குது, கியூ இன்சைடு, எல்லு எம்மு ஜே அவுட் சைடு இருக்குது, ஓ பார்த்தீங்கன்னா இன்சைடு இருக்குது. இப்போ என் பார்த்தீங்கன்னா இன்சைடு. எப்படி சொல்கிறேன்னா, ஸோ இன்னொரு பாசிபிள் எடுத்தால் கொஞ்சம் நல்லாவே புரியும். இதோட பாசிபிள் நான் இங்கே எடுக்கிறேன். ஸோ இது அவுட் சைடு, கியூவு எல்லு என் இருக்குது, ஓ பார்த்தீங்கன்னா இன்சைடு, ஜே பார்த்தீங்கன்னா இன்சைடு, எம் இருக்குது. சரிங்களா? இப்போ என்ன போடலாம், பியோட இமிடியேட் ரைட்டு கே. ஸோ இங்கே ஃபஸ்ட்டு நான் பி வைக்கிறேன், பியோட இமிடியேட் ரைட்டு கே இப்படி போடலாம். அதே மாதிரி இந்த சைடில் பாருங்கள், பி இங்கே வச்சு பியோட இமிடியேட் ரைட்டு கே, இங்கே ஒரு பாசிபிள். அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா பி இங்கே வச்சு பியோட இமிடியேட் ரைட்டு கே, இங்கே பி வைக்கிறேன், பியோட இமிடியேட் ரைட்டு கே, இப்படி ஒரு பாசிபிள் போட்டேன். கரெக்டா?
இப்போ அடுத்து பாருங்க, கேவோட இமீடியட் நெய்பர் ரெண்டு பேருமே ஃபேஸிங் ஆப்போசிட் டைரக்ஷன் சொல்லியிருக்கான். இப்போ இதை வச்சு நம்ம ஈஸியாக கேன்சல் பண்ணிடலாம் டக்குன்னு. என்னன்னா போட்டு தான் இருக்கு, கேவோட இமீடியட் நெய்பர் ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கு. ஸோ பி அவுட்னா ஓ இன்னு. ஸோ கரெக்டாக இருக்கு. ஒரே நிமிஷம். பி சாரி, பி வந்து என்னது அவுட் சைடில் இருந்துச்சுன்னா, பி அவுட் சைடில் இருக்கு, அப்போ ஓ வந்து இன்சைடில் இருக்கு. இது கரெக்டாக இருக்கு. இங்க கே பி கே இங்க இருக்குன்னா இமிடியேட் நெய்பர்ஸ் பியும் என்னும், பி அவுட்னா இது இன்னா இருக்கணும். ஸோ இது தப்பு. இங்க பார்க்குறோம், இங்க பார்த்தீங்கன்னா ரெண்டு டைரக்ஷனுமே பார்த்தீங்கன்னா இன்சைடு இருக்கு. இதுவும் தப்பு. இங்க பார்க்குறோம், ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இன்சைடில் இருக்கு. அப்போ இதுவும் தப்பு. கரெக்டா? ஸோ இது மட்டும் தான் கரெக்டு. இப்போ டைரக்ஷனை ஃபிக்ஸ் பண்ணிடலாமா? டைரக்ஷன் எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம்? எல்லோட ரைட்டில் பியை கவுண்ட் பண்ணுறோம். ஸோ எல் வந்து இன்சைட் அப்படின்னு வச்சேன்னா, இன்சைட்னு வைக்கிறேன் அப்படின்னா, இப்போ எல் இன்சைட்னு வைக்கிறேன். ஸோ எல்லுக்கும் பிக்கு நடுவில் எத்தனை பேர்? 1 2 3 4 5 5 பேர் வராங்க அப்படின்னா, எம்மோட ரைட்டில் எல் பார்க்குறப்ப எத்தனை பேர் இருக்கணும்? 5 பேர் இருக்கணும். அப்போ இங்கே வந்து அவுட் சைடு வைக்க முடியாது, இன்சைட் அப்படின்னு போட்டால் 1 2 3 4 5 கரெக்டாக வருதான்? ஸோ கரெக்டாக வருது. ஓக்கும் எல்லுக்கும் நடுவில் 3 பேர், எல்லாமே கரெக்டாக போட்டிருக்கேன். பியோட இமிடியேட் ரைட்டு கே. கே ஃபேஸஸ் இங்கே பாருங்க, கே ஃபேஸஸ் சேம் டைரக்ஷன் அஸ் ஓ அப்படின்னா ஓ இன்னுனா கேவும் இன்னு. எல்இஎம்முக்கு ஏதாச்சும் டைரக்ஷன் இருக்கா? எல்இஎம்முக்கு ஏதாச்சும் டைரக்ஷன் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஸோ இங்கே வச்சு தான் போடணும். ஸோ அப்போ எல் இன்சைடு வச்சா கரெக்டாக இருக்கா? எல்லுக்கும் பிக்கும் நடுவில் 1 2 3 4 5 அப்படின்னு வச்சா 5 பேர். எம்முக்கும் எல்லுக்கும் நடுவில் சேமாக இருக்கணும். when counter from the right of m அப்படின்னா எம் இன்சைட்னு வச்சேன்னா 1 2 3 4 5 கரெக்டாக இருக்கு. சரி, இப்போ எல் வந்து அவுட் சைடில் வைக்கிறேன். எல்லுக்கும் பிக்கு நடுவில் எத்தனை பேர் வராங்க? ஒரு பர்சன் வராங்கன்னா எம்மோட ரைட்டில் எல் கவுண்ட் பண்ணுறப்ப ஒரு பர்சன் வரணும். என்ன மக்களே, ரெண்டு பாசிபிளுமே கரெக்டாக இருக்கு. ரெண்டு பாசிபிள் கரெக்டாக வருதே, வரக்கூடாது அப்படி. some of them facing center while some of them facing outside center. 4 பேர் அந்த மாதிரி எதுவும் சொல்லலை. கியூவோட தேர்ட் ரைட்டு, செகண்ட் ரைட்டு ஜே, ஆப்போசிட் டைரக்ஷன், 1% பிட்வீன் கியூ அண்ட் என், அதுவும் போட்டாச்சு, கரெக்டாக இருக்குது. போத் ஆர் ஃபேஸிங் சேம் டைரக்ஷன், கியூ என்னு. என்னோட தேர்ட் லெஃப்ட்டு கியூ. சரி, ஓ இருக்குது, அதுவும் போட்டாச்சு. ஒன்லி 3% பிட்வீன் ஓ அண்ட் எல், ஆஸ் மெனி பர்சன்ட் பிட்வீன் எம்எல் when counted from the right of m as between L and P when counted from the right of L. P யோட immediate right K கரெக்டாக இருக்குது. immediate neighbors of K are facing opposite direction. K are faces same direction as O, who faces center. என்ன மக்களே, ரெண்டு ஆப்ஷனும் கரெக்டாக இருக்குது. இப்படி போட்டாலும் கரெக்டாக வருது. எல் வந்து நான் இன்சைடு அப்படின்னு வச்சேன்னா, எல் இன்சைடு வச்சுன்னா எல்லுக்கும் பிக்கும் நடுவில் 1 2 3 4 5 5 பேர் வராங்க அப்படின்னா எம் இன்சைடு வச்சா 1 2 3 4 5 ரெண்டு பாசிபிள் வருது. நிமிஷம்ங்க, கொஸ்டின் ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணிட்டேனா? மக்களே, இது எப்படி ரெண்டு பாசிபிளில் நிற்குது?
பட் எனக்கு தெரிஞ்சு இது 4 ஆஃப் தெம் ஃபாலோவிங் நினைக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 4 ஆஃப் தெம் ஃபாலோவிங் ஃபேஸிங் சென்டர், 4 ஆஃப் தெம் ஃபேஸிங் அவுட் சைட் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். ஏதோ கொஷின் மிஸ்டேக் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ நம்ம 2 பாசிபிளோட நிற்காது மேக்ஸிமம். ஸோ அப்போ எல்லு பார்த்தீங்கன்னா நம்ம இன்சைடு வச்சா 1 2 3 4 5 6 அப்படின்ற மாதிரி போயிடும். ஸோ அதனால் எல்லு பார்த்தீங்கன்னா அவுட் சைடு, எம் அவுட் சைடு வச்சிங்கன்னா 1 2 3 4 கரெக்டாக இருக்குது. ஸோ 1 2 3 4 வந்து இன்சைடு வரும். ஸோ 4 வந்து சென்ட்ரு, 4 வந்து அவுட் சைடு. இங்கே பாருங்கள் 1 2 3 4 வந்து அவுட் சைடு இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த இடத்துல மட்டும் 4 வரும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஒரு கொஷின் மட்டும் கொஞ்சம் ஏதோ ஒரு சின்ன சேஞ்ச் இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே மக்களே, இதை மட்டும் பார்த்துங்க. நெக்ஸ்ட் கொஷின் மூவ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன இருக்குது, இந்த கொஷின்லாம் முடிஞ்சால் போட்டு பாருங்கள். சரிங்களா? இதை சால்வ் பண்ணுங்க, இந்த கொஷின் சால்வ் பண்ணுங்க. சிலாகிசம். ஸோ இந்த சிலாகிசம் தான் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு எடுத்த உடனே போடக்கூடிய கொஷின் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா சிலாகிசம் தான். சரிங்களா? சால்வ் பண்ணி முடிச்சிட்டிங்களா? ஸோ இந்த கொஷின் தான் நம்மளுடைய ஃபஸ்ட்டு கொஷினாக அட்டன் பண்ண வேண்டும். எக்ஸாமில், ரியல் எக்ஸாமில் இதை தான் அட்டன் பண்ணணும். சரிங்களா? சம் பேங்கிள்ஸ் பார்த்தீங்கன்னா செயின்ஸு, சம் செயின் பார்த்தீங்கன்னா ஸ்டோன்ஸு, நோ ஸ்டோன் பார்த்தீங்கன்னா ஹேண்டி போட்டோமா. ஒன்லி ஃபியூ ஹேண்டி பார்த்தீங்கன்னா த்ரெட்டு. அடுத்து சம் செயின் ஆர் ஹேண்டி இஸ் எ பாசிபிளா அப்படின்னு கேட்டால் பாசிபிலிட்டி இருக்குது. சம் ஸ்டோன் போயிட்டு த்ரெட்டு கூட வருமா அப்படின்னு கேட்டால் ரெண்டுமே வரும். ஸோ ஆன்சர் என்ன, போத் ஃபாலோஸ், போத் ஃபாலோஸ். ஒன்லி a few விண்டோஸ் பார்த்தீங்கன்னா டோர்ஸு, சம் டோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனு, ஆல் ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா சன்லைட்டு, சம் சன்லைட் பார்த்தீங்கன்னா ஸ்கை. ஸோ சம் ஸ்கை வந்து ஸ்க்ரீனா, சம் ஸ்கை ஸ்க்ரீன் இருக்கா, அப்படிலாம் எதுவும் இல்லை. நோ ஸ்க்ரீன் ஸ்கை இருக்கா, அதுவும் இல்லை. ஸோ ரெண்டுமே இல்லை. இங்கே பாருங்கள், சம் நோ கண்டிஷன் இருக்குது, ஸ்க்ரீன் இஸ் ஸ்கை, ஸ்க்ரீன் இஸ் ஸ்கை இருக்குது. ஸோ எய்தர் ஆர், இது என்ன கண்டிஷன், எய்தர் ஆர் கண்டிஷன். 15 என்ன ஆன்சர், எய்தர் ஆர். நெக்ஸ்ட் ஒன்லி பிளான்ட் இஸ் சீடு அப்படின்னா எப்படி போடணும், இந்த பிளான்ட்டுக்குள்ளே மட்டும்தான் சீடுன்ற ஒன்றே இருக்கணும். ஒன்லி a few பிளான்ட் பார்த்தீங்கன்னா வாட்டர், சம் வாட்டர் பார்த்தீங்கன்னா சாண்டு, இது வந்து சீடு சாண்டு, ஆல் சாண்டு பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன், இது வந்து பிளான்ட்டு. சரிங்களா? சம் பிளான்ட் மே நாட் பி சாண்டாக இருக்க வாய்ப்பு இருக்கா. ஸோ நாட் ஏ பாசிபிலிட்டியான்னு கேட்குறாங்க. சம் பிளான்ட்டு ஃபஸ்ட்டு சாண்டு கூட வர வாய்ப்பு இருக்கானா, வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் வந்து நாட் பி சாண்ட் அப்படி இருக்க வாய்ப்பு இருக்கா, லைட்டாக யோசிங்க என்ன வரும்னு. அதுக்குள்ள நான் இதை சொல்கிறேன். ஆல் சீட், எல்லா சீடும் சாண்டுக்குள்ளே போகுமானா போகாது. ஏன்னா பிளான்ட்டுக்குள்ளே மட்டும் தான் சீட் இருக்கணும். யோசிச்சிங்களா, என்ன வரும்னு சொல்லுங்க. Some plant may not be sand. அதாவது சம் பிளான்ட் நாட் சாண்ட் இருக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. மே நாட் பி சாண்ட். ஸோ இப்படி வருமா அப்படின்னு கேட்டால் வரும். ஸோ அன்னோன் ரிலேஷனில் நோ கண்டிஷன் வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? சம் பிளான்ட்டு மே நாட் பி சாண்ட், மே நாட் பியா இருக்க சான்ஸ் இருக்கு. ஓகேவா? only one follows, only one follows. 17 some toys பார்த்தீங்கன்னா ஸ்கூபி, only a few ஸ்கூபி பார்த்தீங்கன்னா பீமு, ஆல் பீம் டெட்டி, நோ டெட்டி பார்த்தீங்கன்னா பார்பி. ஸோ நோ டெட்டி இஸ் டாய், இது வந்து என்னது டாய், இது பார்த்தீங்கன்னா டெட்டி. நோ டெட்டி டாய் அந்த மாதிரி இருக்கா, இல்லை. சம் ஸோ இது வந்து வராது.
சம் ஸ்கூபி வந்து பார்பி வருமா? சம் ஸ்கூபி பார்பி வருமானா வரும். ஸோ ஒன்லி 2 ஃபாலோஸ். ஒன்லி 2 ஃபாலோஸ். ஒன்லி 2 ஃபாலோஸ். அடுத்த கொஸ்டின் என்ன? இன்ஜினியர் சாஃப்ட்வேர். இன்ஜினியர் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் டீம் லீடர் ட்ரெயினி. ஸோ டெசிக்னேஷன்ஸ் அம்மா. ஸோ எங்கள் கொஸ்டின் பெருசாக இருக்கு. ஓகே, என்ன சொல்லியிருக்காங்க? 6 பர்சன் வந்து இருக்காங்க. ஸோ டெசிக்னேஷன் பேஸ்டு பசில். ஸோ எப்படி போடலாம் இதை? ஃபஸ்ட்டு டைரக்டரு, ப்ராஜெக்ட் மேனேஜர், சாஃப்ட்வேர் இன்ஜினியர், டீம் லீடர், ட்ரெயினர், ட்ரெயினி. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் எல்லாமே படித்து பார்த்துருங்க. லெஸ் தென் 3 பர்சன் ஆர் சீனியர் 2K. 3 பர்சனுக்கு கீழே 2, 1 யாருமே இல்லாமையும் இருக்கலாம். லெஸ் தென் 3 பர்சன் ஆர் சீனியர் 2K. ஸோ எப்படி போடலாம்? K வந்து எங்கே வரும்? K கொச்சி. ஓகேவா? ஸோ லெஸ் தென் 3 பர்சன். K கொச்சி இருக்கணும். Kக்கு இமிடியட் சீனியர் பார்த்தீங்கன்னா புனே அப்படின்னு இருக்கணும். ஸோ 3 பர்சனுக்கும் கீழே தான் சீனியராக இருக்கணும். அப்படின்னா 3 பர்சனை விட கீழே தான் கேவோட சீனியர். இங்கே கே போட முடியாது. ஸோ இங்கே கே போடலாமா? இங்கே கே போட்டால் மேலே பார்த்தீங்கன்னா கேக்கு இமிடியட்லி அபோவே புனே அப்படின்னு நான் போட முடியும். இங்கே கே போட்டால் இமிடியட்லி அபோவ் புனே போட முடியும். கே பார்த்தீங்கன்னா கொச்சி. ஸோ கே பார்த்தீங்கன்னா கொச்சி. 3 பர்சனுக்கும் கீழே 2 பேர் ஒருத்தர் யாருமே இல்லாமல் இருக்கலாம். ஸோ யாருமே இல்லாமல் இருக்க சான்ஸ் இல்லை, ஏன்னா மேலே புனே வரணும். சரிங்களா? அதுக்கடுத்து என்ன சொல்கிறாங்க? ஒன்லி 3 பர்சன்ட் டெசிக்னேட்டட் பிட்வீன் புனே அண்டு சென்னை. ஸோ 1, 2, 3 விட்டு இங்கே சென்னை. 1, 2, 3 விட்டு இங்கே சென்னை போட்டாச்சு. அடுத்து த நம்பர் ஆஃப் பர்சன் சீனியர் டு சென்னை 1 more than ஜூனியர் டு ஓ. ஸோ சீனியர் டு சென்னை வந்து 5 பேர். அப்போ ஜூனியர் டு ஓ பார்த்தீங்கன்னா 4 பேர் இருக்கணும். சீனியர் டு சென்னை பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4னா அப்போ ஜூனியர் டு ஓ பார்த்தீங்கன்னா 3 பேர் இருக்கணும். இதானே இதோட அர்த்தம். போட்டனா? அடுத்து ஒன்லி 3 பர்சன்ட் பிட்வீன் எம் அண்ட் பி. ஸோ எம்முக்கும் பிக்கும் நடுவில் 3 பேர் வரணும். ஸோ எங்கே போட முடியும்? இங்கே தான் நான் எம்ஆர் பி அப்படின்னு போட முடியும். ஸோ அதே மாதிரி இங்கே எம் அல்லது பி. ஸோ 1, 2, 3 விட்டு இங்கே தான் எம் அல்லது பி போட முடியும். நோ ஒன் இஸ் டெசிக்னேட்டட் பிட்வீன் பி அண்ட் ஜெய்ப்பூர். இப்போ இங்கே பி இருந்தால் இங்கே ஜெய்ப்பூர் போட முடியாது. அப்போ இங்கே தான் பி, இதுதான் எம்மு. பி இங்கே இருக்குன்னா ஜெய்ப்பூர் இங்கே போட முடியாது. ஸோ இங்கே தான் ஜெய்ப்பூர் போட்டனா? ஸோ இங்கே பி இருந்துச்சுன்னா ஜெய்ப்பூர் போட முடியாது. அப்போ இது எம்மு, இது பி. இங்கேயும் ஜெய்ப்பூர் வரலாம், இங்கேயும் ஜெய்ப்பூர் வரலாம். சரி, அப்படியே இருக்கட்டும். ஜெய்ப்பூர் டெல்லி நாட் டெசிக்னேட்டட் ஆஸ் ட்ரெயினி. ட்ரெயினி இருக்க இடத்துல இங்கே ஜெய்ப்பூர் வராதான். ஸோ அப்போ இங்கே தான் ஜெய்ப்பூர். அதே மாதிரி ட்ரெயினிக்கு யார் வரக்கூடாது? டெல்லியும் வரக்கூடாது. இங்கே டெல்லி இல்லைன்னா அப்போ இங்கே தான் டெல்லி போடணும். ஸோ இந்த இடத்துல எங்கே வேணால் டெல்லி வரலாம். டெல்லிக்கு மேலே யார் இருக்கணுமா? என் இருக்கணும். ஸோ டெல்லிக்கு மேலே என் இந்த சைடு எங்கேயுமே போட முடியாது, இது தப்பு. இப்போ என் போடணும்னா அப்போ இங்கே தான் நான் டெல்லி போட முடியும், இங்கே தான் நான் என் அப்படின்னு ஒன்று போட முடியும். ஸோ ரிமைனிங் இருக்கக்கூடியதை தூக்கி இங்கே போட்டால் முடிஞ்சு. என் பார்த்தீங்கன்னா ஜூனியர் டு ஆக்ரா அப்படின்றப்ப இப்போ டெல்லி இங்கே இருக்குது, என் போட்டேன். ஸோ ஆக்ரா இங்கே போட போகிறேன். ரிமைனிங் இருக்கிறது என்னது? லாஸ்ட் ஒன்று கே எல். ஸோ லாஸ்ட்டாக இருக்கிறது எல். ஸோ முடிச்சிட்டோமா? ஆக்ரா, புனே, கொச்சி, ஜெய்ப்பூர், டெல்லி, சென்னை. ஓகேவா? ஸோ இந்த பசில். அடுத்து சர்டைன் நம்பர் ஆஃப் பர்சன். சர்டைன் நம்பர் ஆஃப் பர்சன் பொறுத்த வரைக்கும் லீனியர் ரோ ஃபேஸிங் நார்த்து வித் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் பிட்வீன் அட்ஜசன்ட் பர்சன். சரி, எல்லாமே நார்த்தில் இருக்காங்க. கியூவோட 4th லெஃப்ட் யாரு? கியூவோட 4th லெஃப்ட் எம். ஸோ ஒரு டைம் கொஸ்டின் நல்லா படித்து பார்த்துங்க, பாஸ் பண்ணுங்க. பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் சொல்கிற எக்ஸ்ப்ளனேஷனை கவனிங்க. சரியா? ஒன்லி 2% பிட்வீன் டபிள்யூ அண்ட் கியூ. ஸோ இன்னொரு பாசிபிள் எடுத்துருவோமா? டபிள்யூக்கும் கியூக்கும் நடுவில் 2 பேர், டபிள்யூக்கும் கியூக்கும் நடுவில் 2 பேர்.
T, one who sit one of the extreme sit fifth to the right of W. Fifth to the right of W யாரு? T. So இங்க fifth to the right of W னா T இங்க. T தான் extreme இதை தாண்டி எங்கேயும் போகக்கூடாது. சரிங்களா? ரைட் ஆஃப் Q Tக்கும் Fக்கும் நடுவில், அதாவது Qவோட ரைட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அதே தான் Tக்கு Fக்கு நடுவில். Qவோட ரைட்டில் எத்தனை பேர்? 2 பேர். அப்போ Tக்கு Fக்கு நடுவில் 2 பேர். Qவோட ரைட்டில் எத்தனை பேர்? 3, 6, 8 பேர் இருக்காங்க. அப்போ Tக்கு Fக்கு நடுவில் எத்தனை பேர்? 8 பேர். ஸோ இங்கே F போட்டனா 8 பேர் வருவாங்க கரெக்டாக. இங்கே பாருங்க 1 2 3 4 5 6 7 8. அடுத்து டி பார்த்தீங்கன்னா எஃபோட இமிடியேட் லெஃப்ட் யாரு? டி. எஃபோட இமிடியேட் லெஃப்ட் இங்கே டி போடலாமா? வேற என்ன இருக்கு? டியோட நெய்பர் ஜி. டியோட நெய்பர் ஜி போட முடியுமா? போட முடியாது. டியோட நெய்பர் ஜி. ஸோ இதுதான் நம்மளுடைய ஆன்சர். எம்ஜி டிஎஃப் கியூ 2 விட்டு டபிள்யூ இருக்கணும், 4 விட்டு டி இருக்கணும். இதுதான் நம்மளுடைய ஆன்சர். ஸோ இது ஒரு ஈஸியான கொஷின். இதை வந்து நம்ம அடுத்து அட்டன் பண்ணலாம் மக்களே. ஈஸியான பசில். ஸோ சர்டைன் நம்பர் ஆஃப் பர்சன் வந்து ஈஸியாக அட்டன் பண்ணலாம். இந்த கொஷின் வந்து நீங்கள் நம்ம ஃபஸ்ட்டு போட்ட ஒரு பசில் அடுத்து நீங்கள் இதை போட்டிருந்தாலும் ஈஸி தான். டெசிக்னேஷன் பர்சனும் ரொம்ப ஈஸி தான். என்னன்னா ஸ்பீடாக போடணும், அவ்வளோதான். சரிங்களா? ஸோ இந்த கொஷின் பார்ப்போமா? கோடிங் டி கோடிங் எஃப்ஆர் இசட்டி கண்டுபிடிங்க. எஃப்ஆர் இசட்டி என்ன வரும்னு? எஃப்ஆர் இசட்டி எஃப்ஆர் எங்கெல்லாம் வருது? இங்கே ஒரு எஃப்ஆர், ஸோ இங்கே ஒரு எஃப்ஆர் இருக்குது, 2 எஃப்ஆர் இருக்குது. யுவர் வர வாய்ப்பு இருக்குது. பவர் இருக்கா? கெட் இருக்கா? கரேஜ் இல்லை இல்லை. ஸோ அப்போ யுவர் ஒன்று வரணும். யுவர் எங்கெல்லாம் இருக்குது? இங்கே மட்டும் 2 இடத்துல யுவர் இருக்குது. சரி, இசட்டி என்ன வரும்னு பாருங்கள். இங்கே ஒரு இசட்டி, இங்கே ஒரு இசட்டி இருக்குது. ஸோ 2 இசட்டி இருக்கணும். இந்த 2 இடத்துலையும் 2 இடத்துல இருக்கணும். யுவர் இருக்கா? இல்லை. பவர் கெட் இருக்குது. ஸோ அப்போ கெட்டு. ஸோ யுவர் கெட் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. ஸோ நம்மளுடைய ஆன்சர் பார்த்தீங்கன்னா டி. சரிங்களா? அடுத்து இதுக்கு என்ன ஆன்சர்? சக்ஸஸ்ஃபுல். சக்ஸஸ்ஃபுல்க்கு என்ன கோடு அப்படின்னு பாருங்கள். சக்ஸஸ்ஃபுல்க்கு என்ன கோடு? சக்ஸஸ்ஃபுல் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது சக்ஸஸ்ஃபுல். வேறு எங்கேயாச்சும் சக்ஸஸ்ஃபுல் இருக்கா? இல்லை. இசட்டி ஆல்ரெடி இருக்குது, ஓபி ஆல்ரெடி இருக்குது, இதுவும் வராது. கேடி வருமா? கேடியும் வராது. அப்போ ஆன்சர் என்ன? டியூ. ஸோ நம்மளோட ஆன்சர் என்னன்னா டியூ. 27க்கு பார்த்தீங்கன்னா டியூ. அடுத்து யூடிக்கான கோடு என்ன? யூடி. யூடி எங்க இருக்கு? யூடி. ஸோ இங்கே மட்டும்தான் இருக்கணும். யுவர் ஆல்ரெடி இருக்கு, வராது. பவர் இருக்கா? பவர் வர வாய்ப்பு இருக்கு. கெட் இருக்கா? ஸோ கெட்டு ஆல்ரெடி பார்த்தோம், 2 இடத்துல இருக்கு. கரேஜும் 2 இடத்துல பார்த்த மாதிரி இருக்கு, இல்லையா? ஸோ அப்போ என்ன ஆன்சரு? பவரு கரேஜ் 2 வாய்ப்பு இருக்கு, பவர் அல்லது கரேஜ். ஸோ இங்கே பாருங்க, பவரும் இருக்கு, கரேஜ் இருக்கு. அப்போ ஆன்சர் என்ன? பி அல்லது சி. 28க்கு என்னது? பி ஆர் சி. யூடிக்கு பார்த்தீங்கன்னா பி ஆர் சி. சரி, அடுத்த கொஸ்டின். மாஸ்டர் பீஸ் பிக்குக்கு பார்த்தீங்கன்னா ஆர்ஜேக்யூஎல், பீப்புள் கெட்டுக்கு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ பார்த்துருவோமா? ஸோ என்னன்னா இந்த கொஸ்டின் எழுதுறாங்க. மாஸ்டர் பீஸ் பிக் அப்படின்றதுக்கு ஆர்ஜேக்யூடி அப்படின்னு போடணும். பீப்புள் கெட் அப்படின்றதுக்கு என்ன போடணும் அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? இப்போ பீப்புள் எங்கே இருக்குது அப்படின்னு பார்ப்போமா? ஸோ இங்கே ஒரு பீப்புள் இருக்குது, வேறு எங்கே பீப்புள் இருக்குது? இங்கே மட்டும்தான் இருக்குது. ஸோ பீப்புளுக்கு என்ன வரும்? QL வருமா? QL வர வாய்ப்பு இருக்குது. அடுத்து HG வராது, OP வராது. PR வருமானா? PRும் வரும். கரெக்டா? ஸோ 2 வருது, 2 இருக்கு. அடுத்து கெட்டுக்கு என்ன வரும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ கெட் எங்கே இருக்கு? இங்கே கெட் இருக்கு, இங்கே ஒரு கெட் இருக்கு. 2 இடத்துல மட்டும்தான் கெட்டு. FR இல்லை, YI இல்லை, ZD இருக்கு, ZD. என்ன ஆன்சரு? இது வந்து QL தானா? சாரி மக்களே, இது வந்து L தான். அப்போ மாஸ்டர் பீஸ் பிக்கில் RJQL,
பீப்புளுக்கு QL PR அப்படின்னு ஏதோ இருக்கணும், ரெண்டுத்துல ஏதோ ஒன்று வாய்ப்பு. ஆல்ரெடி QL இங்க வந்துருச்சு, அப்ப பீப்புளுக்கு QL வருமானா வராது. மாஸ்டர் பீஸோ பிக்கோ ரெண்டுத்துல யாரோ ஒருத்தர் தான் QL இருக்க சான்ஸ் இருக்கு. அப்ப பீப்புளுக்கு கண்டிப்பா இருக்காது. அப்ப ஆன்சர் என்ன? PRZD. ஆன்சர் என்ன? PRZD, பி ஆப்ஷன். சரிங்களா? நெக்ஸ்ட் மேக் ட்ரீம் என்ன வரும் அப்படின்னு பார்க்கணும். ஸோ மேக் ட்ரீம், மேக் ட்ரீம்க்கு யார் இருப்பாங்க? மேக் ட்ரீம் பார்க்கணும். ஸோ மேக், இங்கே ஒரு மேக் இருக்குது, இங்கே ஒரு மேக் இருக்குது, ரெண்டு இடத்துல மேக். QL இல்லை, HG வரும், OP PR. அடுத்து ட்ரீம், இங்கே ஒரு ட்ரீமு, இங்கே ஒரு ட்ரீம், ரெண்டு இடத்துல மட்டும் இருக்கிறது. TU KD OP வரும். ஸோ OP. அப்போ HG OP இதான் நம்மளுடைய ஆன்சர். HG OP போட்டாச்சா? HG OP. நெக்ஸ்ட் அடுத்து சன்ஷைன்ன்ற வேர்டில் ஆர் ரீப்ளேஸ்டு இட்ஸ் ப்ரீவியஸ் லெட்டர். அதாவது வவ்வலெல்லாம் முன்னாடி லெட்டராக மாற்றுறோம், கான்சனன்ட் எல்லாமே இமிடியட் நெக்ஸ்ட் லெட்டராக மாற்றுறோம். அப்படி மாற்றினா ஹவு மெனி வவ்வல்ஸ் ஆர் தேர் த நியூலி ஃபார்ம்டு வேர்ட்ஸ்? இப்போ AEIOUவில் பாருங்கள், இதுக்கு ஏதாச்சும் ஒரு முன்னாடி லெட்டரை நம்ம மாற்றினா திரும்ப இன்னொரு லெட்டர் பார்த்தீங்கன்னா வவ்வல் வரவே வராது, நெவர். பட் இங்கே பாருங்க, எந்த கான்ஸ்டன்ட்லாம் அடுத்து மாற்றினா நமக்கு வந்து வவ்வல்ஸ் வரும்? ZDHNT. ஸோ இந்த லெட்டர்லாம் மாற்றினா மட்டும்தான் நமக்கு அடுத்த லெட்டர் வந்து வவ்வல் வரும். அப்படின்றப்ப சன்ஷைனில் ZDHNT இருக்கிற வேர்டை மட்டும் நான் பார்த்தா, இந்த ஆல்ஃபபெட்டை மட்டும் நம்ம பார்த்தா போதும். ஸோ Z இருக்கா? இல்லை. D இருக்கா? இல்லை. H இருக்கா? இங்கே ஒரு H இருக்கு. N இருக்கா? இங்கே ஒரு N இருக்கு, இங்கே ஒரு N இருக்கு. NT இல்லை. ஸோ அப்போ எத்தனை வவ்வல்? 3 வவ்வல் நம்மளுடைய ஆன்சர். ஸோ 3 தான் நம்மளுடைய ஆன்சர். 3. அடுத்து இந்த பர்சல் எனக்கு ரொம்ப பிடிச்ச பர்சலே இதுதான்யா. எப்பவுமே ஜாலியாக ஒன்று போடுவேன்னா அது இந்த பர்சல் தான். ஸோ மந்த்து பர்சல் ஈஸியான பர்சல். இந்த பர்சல் நம்ம ட்ரை பண்ணலாம். சரிங்களா? நம்ம சிலாகிசம் அடுத்து நம்ம எதை அட்டன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கோடிங் டிகோடிங் வந்து அட்டன் பண்ணலாம், ரொம்பவே ஈஸி. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் இதெல்லாமே அட்டன் பண்ணலாம். இந்த மிஸ்லேனியஸாக இருக்கக்கூடிய இந்த சன்ஷைன் இந்த மாதிரி வேர்ட்லாம் வருது பார்த்தீங்களா? ஸோ இதெல்லாமே ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். சரிங்களா? அடுத்து 2 டேட்ஸ் கொடுத்துருக்காங்க, 12th 17th ஆஃப் 4 டிஃப்ரெண்ட் மந்த்ஸ். என்னது? மார்ச், ஏப்ரல் இருக்கு, ஜூன் இருக்கு, ஜூலை இருக்கு. சரிங்களா? ஸோ மார்ச்சில் எத்தனை டேஸ் இருக்கும்? 31. ஏப்ரலில் ஒரு 30, ஜூனில் 30, ஜூலையில் 31. கரெக்டா? ஸோ என்னென்ன டேட்டில் வந்து எக்ஸாம் இருக்குது? 12, 17, 12, 17, 12, 17, 12, 17 முடிஞ்சா? ஸோ இதை நம்ம ஃபஸ்ட்டு எழுதி வச்சுக்கிட்டா ஈஸியாக போட்டுடலாம். Q attends exam in the month of 31 days. பட் பிஃபோர் ஜூனுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய 31 டேஸில் இருக்கிறது எது? இது மட்டும்தான். அப்போ Q இங்கே ஒரு Q போடுவேன், இங்கே ஒரு Q போடுவேன். Qக்கும் Pக்கும் நடுவில் ஒருத்தர், Qக்கும் Pக்கும் நடுவில் ஒருத்தர். இந்த P பார்த்தீங்கன்னா எஸ்ஸுக்கு முன்னாடி, எஸ்ஸுக்கு முன்னாடியே P இருக்கணும். போட்டோன்னா Pக்கு பிஃபோரில் எத்தனவோ அது ஒன்று அதிகம். யாரை கம்பேர் பண்ணுறப்ப? ஆஃப்டர் U. ஸோ Pக்கு முன்னாடி 2னா Uக்கு அடுத்து 1, Pக்கு முன்னாடி 3னா Uக்கு அடுத்து 2 இருக்கணும். சரிங்களா? ஒன்லி 1% பிட்வீன் U அண்ட் R. ஸோ 1 விட்டு R இங்கே போடுவேன், 1 விட்டு R இங்கே போடுவேன். Tக்கு அடுத்து தான் V. ஸோ எங்கே போடுறது? Uவும் Vயும் கன்சிக்யூட்டிவாக வரக்கூடாது. அப்போ V இங்கே வரலன்னா Vயை தூக்கி இங்கே போடுவேன், V இங்கே வரலன்னா V இங்கே போடலாம், V இங்கே போடலாம். சரியா? இப்போ Tக்கு அடுத்து தான் V இருக்கணும் அப்படின்றப்ப T இங்கே போட்டு V எங்கே போடுவேன். Tக்கு அடுத்து தான் V வரணும் அப்படின்றப்ப இந்த இடத்துல Tக்கு அடுத்து Vயே போட முடியாது. ஸோ விட்டுட்டேன். ரிமைனிங் இருக்கிற ஒரு பர்சன் யாரு? PQRSTUV, லாஸ்ட்டாக W இருக்கு. ஸோ இதுதான் நம்மளுடைய ஆன்சர். TQVPSUWR. ஸோ ஈஸியாக முடிஞ்சிருச்சா மந்த்து பர்சல்?
ரொம்ப ஈஸி. இதை ஃபஸ்ட்டு கொஷின் வந்து பசிலில் ஆரம்பிக்கிறப்ப இதை ஃபஸ்ட்டு கொஷினாக எடுத்தீங்கனாலும் சந்தோஷம்தான். ஈஸியான கொஷின். ஸோ உள்ளே இருக்க தான் சால்வ் பண்ணி பாருங்கள். அதெல்லாம் மொக்க தான். சரிங்களா? 37 என்ன வரும் ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி கொஷின்லாம் கொஞ்சம் கடைசியாக ட்ரை பண்ணுங்கள். மீனிங்ஃபுல் வேர்டு நமக்கு தெரிஞ்சதுனா மட்டும்தான் அட்டன் பண்ண முடியும். இல்லைனா பிரச்சனை தான். சரிங்களா? என்ன மீனிங்ஃபுல் வேர்டு? 2 5 7 8. 2 யாரு? டி. 5 யாரு? 3 4 5 வந்து யாரு? இ. 6 7 பார்த்தீங்கன்னா HA. ஸோ எத்தனை வேர்டு வந்து நமக்கு மீனிங்ஃபுல் வேர்டு கிடைக்குது பாருங்க. ஹீட் அப்படின்னு ஒன்று கிடைக்கும். ஹீட். ஹேட் அப்படின்னு ஒரு வேர்டு அப்படின்னு கிடைக்கும். ஹீட்டு ஹேட்டு அப்படின்னு 2 வேர்டு கிடைக்குது. ஸோ அப்படி 2 வேர்டு கிடைச்சதுன்னா என்ன ஆன்சரு? இஃப் மோர் தென் ஒன் சச் அ வேர்ட் இஸ் ஃபார்ம்டு அப்படி ஆச்சுன்னா ஒய்யை நம்ம வந்து மார்க் பண்ணணும். எந்த வேர்டும் ஃபார்ம் ஆகலைன்னா தான் எக்ஸ் மார்க் பண்ணணும். ஒரே ஒரு வேர்டு மட்டும் இருந்துச்சுன்னா செகண்ட் ஃப்ரம் த ரைட் எடுக்கணும். நமக்கு தான் நிறைய வேர்டு கிடைச்சிருச்சு. ஒன்றுக்கும் மேற்பட்ட வேர்டு வந்து கிடைச்சிருச்சு. ஸோ அப்போ ஆன்சர் என்ன? ஒய் அப்படின்னு நான் மார்க் பண்ணிட்டு போயிடுவேன். அவ்வளோதான். இது கொஞ்சம் ஈஸியான கொஸ்டின் தான். ஹீட்டு ஹேட்டு கண்டுபிடிச்சலாமையா? ஈஸி தான். நெக்ஸ்ட் ஒன். ஸோ இது டைரக்ஷன் பேஸ் பண்ண சம். ஈஸ்ட்டு வெஸ்ட்டு நார்த்து சவுத்து அப்படின்னு போட்டேன்னா பிரியா எங்கே வாக் பண்ணுறாங்க? பிரியாவோட வீடு இங்கே இருக்குது அப்படின்னு வச்சுப்போம். ஸோ இவங்க நார்த்தை நோக்கி ஒரு 8 மீட்டர் வந்து போகிறாங்க. ஸோ 8 மீட்டர் போனால் எங்கே ரீச் பண்ணுறாங்க? ஹோட்டலில் ரீச் பண்ணுறாங்க. அடுத்து லெஃப்ட் ஹேண்ட் கட் அடிக்கிறாங்க. ஒரு 5 மீட்டர் போனதுக்கப்புறம் பஸ் ஸ்டாப் வருது, அதாவது பஸ் ஸ்டாண்டு வருது. அதுக்கப்புறம் ஒரு ரைட் அடிக்கிறாங்க. 4 மீட்டர் போனதுக்கப்புறம் ஸ்கூல் வருது. விச் இஸ் 10 மீட்டர் வெஸ்ட் ஆஃப் லைப்ரரி. அப்படின்னா 10 மீட்டர், லைப்ரரியோட 10 மீட்டர் வெஸ்ட்டில் எங்கே இருக்குது? ஸ்கூல் இருக்குது. போட்டாச்சு. லைப்ரரியிலிருந்து ஷீ டர்ன்ஸ் சவுத்து. ஸோ சவுத்தை நோக்கி போகிறாங்க. ஒரு 7 மீட்டர் அப்படின்றப்ப இங்கே ஆல்ரெடி 4 இருக்குது, இங்கே ஒரு 3 வராங்க. ஸோ இங்கே வரும். அதாவது இதை தாண்டி போட்டுறக்கூடாது. கொஞ்சம் அந்த அளவு பார்த்துங்க. இந்த இடத்துல 3 இருக்குன்னா இங்கே 5 இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? இங்கே யார் வராங்க? பார்க் அப்படின்னு ஒன்று வருது. தென் ஃபைனலி ஷீ டர்ன்ஸ் டுவார்ட் த ஈஸ்ட். ஈஸ்ட்னா இந்த சைடு போகணுமா? ஈஸ்ட்டு போயிட்டாங்க. ஒரு 6 மீட்டர் வாக் பண்ணதுக்கப்புறம் மால் அப்படின்னு ஒன்று வருது. சரிங்களா? இதுக்கப்புறம் கொஷின் வந்து ஈஸி தாயா. ஸோ எப்படி கொஷின் வந்து வரும்னா, இப்போ ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஹோமுக்கும் ஸ்கூலுக்கும் இருக்கிற ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ஹோமுக்கும் ஸ்கூலுக்கு இருக்கிற ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் வந்து நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? எப்படி போடலாம்? இங்கே ஒரு ட்ரையாங்கிளை நம்ம ஃபார்ம் பண்ணுறோம். ஸோ இந்த இடத்துல என்ன இருக்கும்? 5 இருக்கும். இந்த சைடு 4, இங்கே ஒரு 8, 12 இருக்குமா? ஸோ அப்போ 12 ஸ்கொயர் எவ்வளோ? 144. 5 ஸ்கொயர் எவ்வளோ? 25. இதுக்கு ரூட் எடுக்கணும். அப்போ ரூட் ஆஃப் 169னா என்னது? 13. ஸோ ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் என்ன வரும் ஆன்சர்? 13 அப்படின்னு போடணும். ஸோ இந்த மாதிரி தான் கொஷின். அவ்வளோவா ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது, ஈஸியாக தான் இருக்கும். சரிங்களா? இப்போ ஹோட்டல்லேருந்து லைப்ரரியில் வந்து என்ன டைரக்ஷன் அப்படின்னு கேட்டாங்க. ஹோட்டல்லேருந்து லைப்ரரி வந்து என்ன டைரக்ஷனில் இருக்குது? நார்த் ஈஸ்ட் டைரக்ஷனில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ டைரக்ஷனை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு கொஸ்டினாக எடுத்தால் கூட எந்த பிரச்சனையுமே இல்லை, ஈஸியாக தான் இருக்கும் மக்களே. ஹோட்டல்லேருந்து லைப்ரரி பார்த்தீங்கன்னா நார்த் ஈஸ்ட். ஸோ இந்த மாதிரி கொஷின் ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் வந்து கேட்பாங்க. இந்த மாதிரி கொஷின் இப்போ வந்து ஹோமுக்கும் மாலுக்கும் என்ன ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ், இந்த மாதிரிலாம் கேட்கலாம். சரிங்களா? ஓரளவுக்கு கொஞ்சம் ஐடியா கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ மெமரி பேஸ்டு கொஷின் பேப்பர் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு வீடியோ தான் இது. ஸோ எக்ஸாமுக்கு முன்னாடி இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மார்க் டெஸ்ட்டில் அட்டன் பண்ணுங்கள். எந்தளவுக்கு ஈஸியாக கேட்குறாங்க, நம்ம எவ்வளோ ஸ்கோர் பண்ணலாம், ஸோ எல்லாமே கொஞ்சம் நீங்கள் லைட்டாக ப்ரியராகவே நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது தான். ஸோ ஈஸியாக இருக்குமா கஷ்டமாக இருக்குமான்னா ரொம்ப பயப்பட வேணாம். ஈஸியாக தான் கண்டிப்பாக இருக்கும். கொஞ்சம் நம்ம எக்ஸ்ட்ரா எஃபோர்ட்டை போட்டு ப்ராக்டிஸ் பண்ணால் ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். சரிங்களா? ஏன்னா வந்து 25 மினிட்ஸ்ன்றப்போ 40 கொஷின்ஸ் வந்து போடலாம். கண்டிப்பாக 35 ப்ளஸ்லாம் ஈஸியாக அடிக்கலாம். நீங்கள் 40 எய்ம் பண்ணுங்கள். 1 or 2 கொஷின் வந்து நீங்கள் விடுறது அதை அப்புறம் பார்த்துக்கலாம். ஸோ 40க்கு எய்ம் பண்ணுங்கள். சரிங்களா? தேங்க்யூ மக்களே. செஷனை முடிச்சிடலாமா?